இட்ஸ் சண்டே மார்னிங் அவர் ஹோம் டவுன் மினி ப்ளாக். எங்கள் குலதெய்வ கோயில் தான் போயிருந்தோம். ஸோ பஞ்சமி அன்னைக்கு விளக்கு போட நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. விளக்கு போட்டு உள்ளே போய் சாமி கும்பலான்னு பார்த்தா அங்கே ஒரு கியூ நிற்கிது. சார் பிரசாதம் வாங்கிட்டு சாமி கும்பலான்னு பார்த்தா வெளியில் வந்து பார்த்தா இங்கே ஒரு கியூ நிற்கிது. இந்த கூட்டத்தில் நமக்கு பிரசாதம் கிடைக்காது. நடுவில் போந்து நானும் பிரசாதம் வாங்கிட்டேன். ஸோ சின்ன வயசுலலாம் நான் பிரசாதம் கூட வாங்க மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன், ரொம்ப கூச்சப்படுவேன். இப்போல்லாம் எப்படின்னே தெரியல. ஸோ நல்லா டெவலப் ஆகிட்டேன் போல். ஸோ இதுதான் எங்கள் குலதெய்வ கோயில். இங்கே என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நம்ம மூலஸ்தானம் வரைக்கும் நம்மளை உள்ள விடுவாங்க. இதுதான் எங்கள் குலதெய்வ கோயிலோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் ஈவினிங் வந்திருந்தேன். வந்தவுடனே நம்மள ஒரு கெஸ்ட் இன்வைட் பண்ணுறதுக்கு நிற்பாங்க. அவங்க யாரும் இல்லை, எங்கள் டாக் தான். எங்கள் டாகோட பேர் பார்த்தீங்கன்னா சாக்ஷி. அந்த பேர் நான் தான் வச்சேன். இவளுக்கு 5 years ஆகுது. இவ ஒரு ஃபீமேல் டாகு. ஸோ வந்து நம்ம வந்தவுடனே இவளை கொஞ்சணும், இவளை கொஞ்சம்னா ஓரமாக போய் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துரும். இவளை கொஞ்சிட்டு தான் எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம பார்க்கணும். பின் உள்ள வந்து பார்த்தா ஒரு பாசமலர் ட்ரெய்லரே ஓடி இருக்கும். நான் ஒன்று கொஞ்சம், நீ என்ன கொஞ்சம், 2 பேரும் கொஞ்சிட்டு இருந்தாங்க. எல்லாமே ஒரு 10 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் 2 பேரும் அடிதடி சண்டை தான் நடக்கும். நான் ஒன்றை தள்ள, நீ என்ன தள்ளன்னு 2 பேரும் தள்ளிப்பாங்க. ஸோ என் பையனுக்கு விளையாட்டெல்லாம் பார்த்ததோ ஒரே குஷியாயிடுச்சு. எல்லாத்தையும் போட்டு விளையாடிட்டு இருந்தான். சாக்ஷி ரொம்ப நேரமாக ரெஸ்ட் ரூம் போட்டு என்னை கூட்டிட்டு இருந்தான். நான் வரல. ஸோ அதனால என் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. இவளை நம்ம கூட்டு போய் மாடியில் விட்டோன்னா அவள் போயிட்டு வந்துடுவா. நம்ம போகலன்னா அவ்வளோதான், நடுஹால்லே மேலே போயிட்டு வந்துடுவா. அதுக்கப்புறம் எங்க சாக்ஷி என்ன பண்ணேன்னு கேட்டா போதும், போய் கட்டிலடியில் போய் பூந்துட்டு வரவே மாட்டா. திருட்டுத்தனமா போய் ஒளிஞ்சுப்பா. எங்க வீட்டுக்கெல்லாம் கூட்டு வந்தா என் பையனை மதிக்கவே மாட்டான். எங்க அப்பா கிட்டே தான் ஒட்டிட்டு இருப்பான். ஸோ எங்க அப்பா போடுறன்னு ஒரே அழுக. என் தங்கச்சி எனக்கு தான் ஸ்பெஷலா செய்யறேன்னு பார்த்தா அவளுக்கு செஞ்சு அவள் சாப்பிட்டுட்டு இருந்தா. அவகிட்ட இருந்து பிடிங்க நான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி புளிப்பு மிட்டாய் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தா சின்ன வயசு ஞாபகம் தான் வரும். ஸோ என்னோட டே இப்படி தான் என்னோட ஹோம் டவுன்ல போச்சு. ஸோ லாங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.